ரீசெண்டா பிக் பாஸ் பாத்தீங்களா சார்? பிக் பாஸ் எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இல்ல இந்த இடம் நான் பிக் பாஸ் பாக்குறத நிறுத்திட்டேன். நான் ரொம்ப பிஸி. கொள்கைகள் சொன்னதுக்கு அப்புறம் தம்பியும் கிடையாது அண்ணனும் கிடையாது, நோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வாட் ப்ரோ? தனுஷ் சார் நயன்தாரா மேடம் ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. எங்க எடுத்தாலும் அதான் போயிட்டு இருந்துச்சு 2 நாளா. என்னதான் சார் விஷயம்? அது பணம் டப்பு மாலே துட்டுக்கு சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்பதான் ரொம்ப சந்தோஷம். இந்த பயில்வான் ரங்கனா வந்து தனுஷ் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்களே. ஏங்க ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. வெல்கம் டு காத்து வாக்குல பேசுவோம். காத்து வாக்குல பேசுவோம்னா என்ன பேசுவோம்? காத்து வாக்குல நாங்க பாட்டுக்கு பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, காத்து வாக்குல பேசுவோம், கருத்தோட பேசுவோம். அப்படி கருத்தா இன்னைக்கு யாரு கூட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிசு கிசு இருக்கு அப்படின்னா சார் அங்க இருக்க மாட்டார். சார் அங்க இருக்காருன்னா கிசு கிசு இருக்கும், ஆனா அதுக்குள்ள கருத்தும் இருக்கும். எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி, சினிமா ரிலேட்டடான விஷயங்களும் சரி, எல்லாத்தையும் கருத்துக்களை கரெக்டா உண்மையா சொல்லக்கூடிய நம்ம பயில்வான் ரங்கநாதன் சாரை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். வெல்கம் சார். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். வணக்கம் சார். அமோகமா இருக்கீங்க. சரி, கடந்த காலங்களில் ஒரு நியூஸ் சேனல் மாதிரி நியூஸ் பார்க்குறோமோ இல்லையோ, சாரோட வீடியோக்கள் வந்து நாங்கள் பார்த்துருவோம். என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, சினிமா நியூஸ் என்னென்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துருவோம். இப்போ வர பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். இருந்தாலும் இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் பார்த்தீங்களா சார்? பிக் பாஸ் எப்படி இப்போ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இல்ல இந்த இடம் நான் பிக் பாஸ் பாக்குறத நிறுத்திட்டேன். நான் ரொம்ப பிஸி. ஏன், எதனால சார்? பரபரப்பு இல்ல, எல்லாம் அந்த விஜய் டிவி டிராமா ட்ரூப் மாதிரியே தான் இருக்கு. சரி சரி. ஒன்றும் பெருசா இல்ல. அதாவது கமலஹாசன் வந்து சில விஷயங்களை பேசுவாரு, அதாவது நமக்கு தெரியாத விஷயங்களை பேசுவாரு. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு. இப்போ யாருமே முகம் தெரியாத ஆளுக்கு தான் உள்ள போயிருக்காங்க. அப்ப வந்து இப்ப விஜய் சேதுபதி கரெக்டா பண்ணலன்னு சொல்றீங்களா? இல்ல விஜய் சேதுபதி சரியா பண்ணல நான் எப்படி பார்க்காம எப்படி சொல்லுவேன்? எனக்கு பார்க்கவே இல்லைன்னு. இவங்க உள்ள போயிருக்காங்க, பரபரப்பு ஏற்படுத்துவாங்க அப்படின்னா பாக்குறதுக்கான ஒரு உந்துதல் இருக்கும். அது இல்ல, அதான் உண்மை. இந்த பரபரப்புன்னு எப்படி சொல்றீங்க சார்? அந்த அட்டி தட்டி இருக்கணும் ஒரு மாதிரி இல்ல, ஜாலியா அதாவது லவ் பண்ண மரியாதை விஜயகுமார் மாதிரி, சுசித்ரா மாதிரி உள்ள போய் ஒரு கலகல உண்டு பண்ணாங்க, கான்ட்ரவர்சி உண்டு பண்ணாங்கன்னா பாக்குறது சுவாரஸ்யமா இருக்கும். முன்னாலாம் பாத்தீங்கன்னா எங்க பிளாட்ல 12 வீடு இருக்கு, 12 வீடுல 10 வீடுல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்லயும் சத்துன்னு வரல. புரியுது புரியுது. நீங்க காரணம் நான் கேட்டேன், சார் தெரிஞ்சவங்க முகம் யாரும் இல்லை சார், எல்லாம் விஜய் டிவி ஆளுக்கு தான் உட்காந்துருக்காங்க. அது ஒரு டிராமா மாதிரி இருக்கு, ஒரு இயல்பா இல்லை. அது ஒருவேளை அப்படி இருக்குமா சார்? விஜய் டிவிக்குள்ள அந்த பாலிடிக்ஸ் பண்ணி உள்ளே அவங்களுக்குள்ள அது ஆரம்பத்திலே ஒரு 2 எபிசோடாவே 2 பார்ட்டாவே இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சார். நீங்க ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணுன்ற ஆசை இருக்கா? இல்ல நீங்க போனீங்களா என்னென்ன பண்ணுவீங்க? இல்ல நான் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் டாய்லெட்லாம் கழுவுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது. சமைக்க வாய்ப்பு, வீட்டுல நான் சமைச்சே சாப்பிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம தெரியாத விஷயங்களை போய் அங்க போய் பொம்பளையோட சண்டை போட்டுருக்கணும். நமக்கு கைதான் நீளுமே தவிர வாய் அதிகமா பேசாது. இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும். அதனால பிக் பாஸ் என்ன அவரோட கூப்பிட்டாங்க. சாரி சார், என்னால வந்து செல்போன் இல்லாம ஒரு பரபரப்பு இல்லாம ஒரு 30 நாள் அங்க இருந்துட்டேன், 10 நாள் அங்க இருந்துட்டேன்னா வந்து 10 நாட்களை காணும் என் லைஃப்ல. அது என்ன நடந்துன்னு தெரியாம போயிடும். இதனால நம்முடைய டெய்லி அப்டேட் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கா சார்? அது எப்படி? ஆமா, நான் வந்து இந்த தொழிலை வந்து சந்தோஷமா தான் செய்யறேன். ஓய்வு நேரத்துல எப்படி நம்ம பொழுதுபோக்கு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸசைஸையும் இதையும் என்னுடைய கடமையாகவும் மற்றவங்களுக்கு புரியுற விஷயங்களை சொல்றதுக்காக தான் நான் செய்யறேன். எங்களுக்கு நல்லாவே புரியுது சார் நீங்க சொல்றது. திருப்தியா இருக்கு ஒவ்வொரு நாளும் உங்க வீடியோ பார்க்கும்போது. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஏன் என்னை போன்றவர்கள் இந்த யூடியூபு இந்த கலந்துரையாடலாம் அதிகமா போகுதுன்னா, இன்னைக்கு பேப்பர் எடுத்தீங்கன்னா எல்லா டெய்லி பேப்பர்லயும் ரகுமான் விவாகரத்துங்கிற செய்தி தான் வந்திருக்கே தவிர, ஏன் விவாகரத்து, மோகினி டேங்கிற பொண்ணோட அவரு தொடர்பு வச்சிருக்குது, கிட்டார் கலைஞர் இருக்கு சார். அந்த கிட்டார் கலைஞர் வந்து விவாகரத்து, இதெல்லாம் அதுல இல்ல. இப்ப அது தெரிஞ்சிருக்காங்க. இப்ப அதுக்கு தான் அவங்க கிட்ட நான் பேசவே போறேன். எல்லா விஷயமுமே இருக்கு. அது போக எனக்கு இமேஜின் பண்ணாலே நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஒரு 10 பேர் உங்கள்கிட்ட மாட்டி இப்படி லாக் பண்ணி நீங்க என்னென்ன பண்ணி இமேஜின் பண்ணாலே ஒரு நல்லா இருக்கு. இல்ல அது வந்து கிரைம் ஆயிரும். ரைட், வேணாம் சார். அப்ப கிரைம்குள்ள நம்ம போக வேணாம். ஒன்லி வந்து பத்திரிகையாளரா தெரிய மட்டும் படுத்திக்கிறோம். இல்ல அதான் மக்களுக்கு. ஏன்னா முன்ன பாத்தீங்கன்னா
ஒரு பெரிய பரபரப்பா யூடியூப்ல டெய்லி பேசக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப எந்த யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பத்தி பேசவே இல்லையே. ம், ம். புரியுது. இவங்க வெளியே போறாங்க, அவங்க வெளியே போறாங்க. நானே வந்து கிட்டத்தட்ட 110 நாள் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அப்ப ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அதுவே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 1,00,000 போயிட்டு இருந்தது. ரைட் ரைட். இப்போ 500 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி ரைட். பார்க்காதனால அதை பார்க்காத பத்தி நம்ம பேசக்கூடாதனால அதை ஒதுக்கிடுவோம். சரி, இப்ப ரீசெண்டா நமது இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லக்கூடாது, வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் ரைட் விடு. என்ன காரணம்? இப்போ ஆட்டோ வந்தேன், அப்படிங்களா? பெரிய விஜய் போட்டோ ஒட்டியிருக்காரு. சரி. அந்த அவரு இப்போ மாண்புமிகு உதய ஸ்டாலின் எப்படி டிமிக்கு கொடியை போட்டிருக்காரோ அதே மாதிரி அவரு எம்ப்ளாய் பண்ணிருக்காரு தன்னுடைய. அப்ப விஜய் புடிச்சிட்டாரு, அந்த அரசியல் பேட்டர்னை புடிச்சிட்டாரா சார்? ஆமா. என்ன காரணம்னா அவருக்கு வந்து ஓப்பனிங் தேவையில்லை. ஏற்கனவே மக்கள் மனதில் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்காரு. 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. மினிமம் வந்து அவரும் ஒரு 300 கோடிகிட்ட வசூலாது படம். ஸோ மக்கள்கிட்ட அவர் இயல்பா இப்போ சேர்ந்துட்டாரு. அவருக்கு ஓப்பனிங்கு முன்னுரை முன்னோட்டெல்லாம் தேவையில்லை. அவரு மாநாட்டுல பேசும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அதை பத்தி இல்ல ஒரு வித்தியாசமா பேசினாருன்னா சர்க்கார் படம் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல அது நிறைய இப்போ கேப்டனை பாத்தீங்கன்னா கேப்டன் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னா அவருடைய படங்களை எல்லாம் அரசியல் பேசிச்சு. இவருடைய படங்கள் ஒரு 4 அரசியல் பேசியிருக்கோம். அதுல வந்து இப்போ கேப்டன் தொடங்கும் போதும் சரி, கமலஹாசன் கட்சி தொடங்கும் போதும் சரி, பாக்யராஜ் கட்சி தொடங்கும் சரி, கூட்டணிங்கிற வார்த்தை ஆட்சியில் அதிகாரத்துல பங்குங்கலாம் சொல்லவே இல்லை. அத முதல் தடவையா ஆமா நான் வந்து ஆட்சி கண்டிப்பா வருவேன், ஆனா என்னோட துணை இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஆட்சியில பங்கு அதிகாரம் பங்குன்னு சொன்னார் பாருங்க. அது பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டு அரசியல ஏற்படுத்திடுச்சு. கரெக்ட் தான் சார். ஆனா அது அப்ப சொன்னது கரெக்டா? மாநாட்டிலே சொன்னது கரெக்டா சார்? ஆமா சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். ரைட். ஏன்னா கடைசி அதாவது தேர்தலுக்கு எப்படி கூட்டணி போக பொரியங்க மீன் வருவல் அதெல்லாம் சொல்ல ஓப்பனிங்ல நான் இந்த லைன் எடுத்துட்டேன். இதான் என்னுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டாருல. அது லேட்டா சொல்லணுங்கிறதுல முதல்ல சொல்லிடணும். அப்ப 26ல உங்க ஓட்டு இருக்கா சார் அவருக்கு? எங்க வீட்லயே மொத்தம் ஒரு 5 ஓட்டு இருக்கு. சூப்பர். என்ன காரணம்? மாறுதல் வேண்டும்ங்கிறாங்க, வேற ஒண்ணு. சரி, எப்படி வந்து திமுகவுக்கு எதிர்த்து எம்ஜிஆர் வந்தாரோ அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்களோ அது மாதிரி ஒரு மாறுதல் தேவை. ஓகே. அப்படி ஒரே அது சொன்ன மாதிரி குடும்ப ஆட்சி, கரப்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால மக்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்ப எல்லார் வீட்லயும் ஒரு 5-4 பேர் இருந்தாலும் ஜெயிக்கிறாரா அப்படின்ற நம்ம பாத்துருவோம். எங்களுக்கும் அதான் ஒரு யோசனையா இருக்கு. இல்ல இளைஞர்கள் வந்து மட்டுமல்ல. இப்போ அன்னைக்கு எனக்கு எதனால இந்த முதல்ல கூட அவரு எப்படி சண்டை நல்லா போடுறாரு, டான்ஸ் நல்லா போடுறாரு, டயலாக் வித்தியாசமா பேசுறாரு, குழந்தைகளோட சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டாரு. அந்த ஏன்னா மறுநாள் சந்திச்சவங்க எல்லாரும், சார் விஜய் பேச்சை கேட்டீங்களா சார், எப்படி சார் பேசினாரு, நல்லா பேசினார்ல சார். அப்போ அதுதான் அதே மாதிரி அரசியல் கட்சிகள்லயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரைட் ரைட் ரைட், புரியுது. சரி, நீங்க அந்த காலத்துல இருந்து வந்த ஆள் இல்லைங்களா? நீங்க அங்க இருந்து வந்தவர். எம்ஜிஆர் சாரோட ஓப்பனிங் நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா. விஜயகாந்த் சாரோட ஓப்பனிங் பாத்திருப்பீங்க. அது ரெண்டுக்கும் ஈக்குவலா கொஞ்சம் போற அளவு இருக்கா விஜய் சாரோட ஓப்பனிங்? இல்ல அது வந்து அவரு மிகவும் அனுபவம் உள்ளவர். ஆல்ரெடி அரசியல்வாதிகள் மத்தியிலையும் சேர்ந்திருந்தாரு எம்ஜிஆர் சார். ஆமா, சினிமாவிலையும் சேர்ந்திருந்தாரு. அரசியல் 50, சினிமா 50. அவர் திமுகவுடைய பொருளாளராக வந்தார். ஒரு கட்சியில இருந்து அவர் வர்றாரு. அப்போ அது ஏற்கனவே எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தது, திமுக இருந்துச்சு. திமுகவுடைய சார்பு மன்றங்கள் தான் எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தது. அப்படியே எல்லா தெருக்கள்லையும் கட்சி கிளை இருக்கிறத தவிர எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தது. ஸோ அவர் ஈஸியா உள்ள வந்துட்டார். அதே மாதிரி அவருடைய எழுச்சி எப்படின்னா, ஒரு காரு, பஸ்ஸு, லாரி எல்லாத்துலயும் எம்ஜிஆர் படம் விட்டுனா தான் விட்டான், இல்லாட்டி கல்ல விட்டு இருந்தான். அந்த அளவுக்கு ஒரு மாப் இருந்தது. அவரு அது இதே மாதிரி இப்போ ஊழல் அரசு, குடும்ப அரசியல் சொன்னார்ல, அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கணக்கு கேட்டே எனக்கு தூக்கி வெளியே போட்டாங்க. அது எவ்வளவு ரீச் போய் இருந்துச்சு. என்னையா மனுஷன் கட்சியில கணக்கு கேட்கிறாரு, முடிஞ்சா குடுலாம் தரமாட்டேன்னு சொல்லி இது கட்சியில தூரப்படுறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. புரியுதுங்க. இப்ப முக்கியமான ஒரு அண்ணனை பத்தி பேசணும். இப்ப என்னோட தம்பி அரசியலுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சீமான் அண்ணன். இப்ப வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா திட்டுறாரு. நீங்க அவரை எப்படி பாக்குறீங்க? முன்னாடி எப்படி பாத்தீங்க, இப்ப எப்படி பாக்குறீங்க? இல்ல அரசியல்ல சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் தம்பியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. திமுகவில் அண்ணா இருப்பாரு, அண்ணா திமுக தம்பி இருப்பாரு. இரா நெடுஞ்செழியன் வந்து ஆரம்பத்துல வந்து திமுக, இரா செழியன்கிறவர் பாஜக, அதாவது இந்த எதிர்த்தாப்ப இருந்தார். அதே மாதிரி நான் எல்லா
எல்லா வீடுகள்லையும் 2 பேர் இருப்பாங்க, அது இயல்பு. ஆனா தம்பி அண்ணன் விஷயம் வேற, உறவு வேற, தேர்தல் வேற. அதான் அவர் பேசுறது கரெக்டா. முன்னாடி வந்துட்டு என் தம்பி கொள்கைகள் வந்து என்ன சார்ந்துதான் இருக்கும், அதனால என் தம்பி அப்படின்னு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப கொள்கைகள் சொன்னதுக்கு அப்புறம் தம்பியும் கிடையாது அண்ணனும் கிடையாது, நோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வாட் ப்ரோ திட்டுறாரு. ஆமா, இது அரசியல். இந்த வார்த்தைகள்லாம் சரியா சார்? அது இல்ல அரசியல்வாதிகளா இருந்தா அப்படித்தான் வரும். ஆனா அவருக்கு அது, ஆனா விஜய் எதுவும் பதில் சொல்லல. சொல்லலாம். அப்ப அவரு யார் ஜென்டில்மேன் புரிஞ்சுங்க. பட் அவருடைய அரசியல் பேச்சு அரசியல் தான். சீமானை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு சரி. அவருடைய, ஆனா அது ஒத்து போகாதே சார். அவருக்கு அவருடைய ஃபேன்ஸ்ன்னு அவருடைய தொண்டர்கள்னு தனியா இருக்காங்க. நான் வந்து ஒரு சேனல்ல விஜய் ஒளிவு மறைவிலான்னு சொல்றேன், அவரு செந்தமிழன் சீமானுக்காக பேசிட்டு இருக்கேன். பேசின உடனே 1 லட்சம் போகும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சிலர் இருக்காங்க. சோ யூடியூப்ல நான் வந்து சீமானை, அதாவது விஜயை பத்தி சொல்லும் போது அது சொல்லியிருக்க வேண்டாம் நான் சொல்லணும் தவிர, மற்றபடி சீமானுடைய கருத்துக்களுக்கு 80% 90% ஆதரவாளம் தான். அப்ப அரசியல் வந்து ஒரு கார்பரேட் மாதிரி தான், அது ஒரு தனியா நடந்துட்டு இருக்கு. கடைசியா என்ன நடக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, ஏன்னா அதாவது நீங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. சொன்னது யாரு? டாக்டர் கலைஞர். எவ்வளவு பெரிய அனுபவஸ்தர். அதாவது பாஜகவுடையும் குற்றில் இருந்தாரு. அரசியலில் தீண்டத்தாத கட்சியே இல்லை, நேற்று நண்பன் இன்று விரோதி அப்படின்னு அவர் சொல்லாரு. அதனால பாஜகவுடையும் மந்திரி இருந்தாங்க, காங்கிரஸ்லயும் மந்திரி இருந்தாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே சார், சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்பதான் ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து 3வது பாயிண்ட் தான் சார். இப்ப வந்து சுட சுட செய்தி தான், கொஞ்சம் ஆறுன செய்தி தான் இருந்தாலும் ஏன்னா ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இல்ல நயன்தாரா மேடம் அது என்னன்னா இட்லி மறுநாள் பாத்தீங்கன்னா பிச்சு போட்டு உப்புமா, அந்த உப்புமான்னு கூட சொல்லலாம். ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இட்லி கொஞ்சம் ஆறி போன பிறகு உப்புமா செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுலயும் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு. ஐயோ ரொம்ப ஆர்வமா இருக்கே, அப்ப அது என்ன பண்றேன்னு தெரிஞ்சாகணுமே சார். தனுஷ் சார் நயன்தாரா மேடம் ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. எங்க எடுத்தாலும் அதான் போயிட்டு இருந்துச்சு 2 நாளா. என்னதான் சார் விஷயம்? அது பணம், டப்பு மாலே துட்டுக்கு தானே. யாருக்கு வேணும் டப்புன்றீங்க? இப்ப தனுஷ் சாருக்கு காசு ஆசையில பண்றாரா இல்ல எப்படி? 2 பேருக்குமே ஆசை இருக்கு. நாங்க ஆடுறதும் பாடுறதும் காசுக்கு காசுக்கு காசுக்கு. அவரு என்ன சொல்றாரு, என் படம், நான் சம்பளம் கொடுத்தேன், நான் மியூசிக் டைரக்டர் போட்டேன், நான் டைரக்டர் சம்பளம் கொடுத்தேன், அப்போ அது சொத்து எனக்கு தான், என் பேர்லாம் பட்டா இருக்கு. என்ன அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது என்னுடைய படத்துல இருந்து எடுத்து கொடுக்கும்போது பணம் வேண்டும். இதுல என்ன தப்பு? இது ப்ராப்பரா ஒரு டீம் வச்சு கண்டிப்பா அது பண்ணிருப்பாங்களா சார்? அப்ரோச் பண்ணிருப்பாங்களே? இல்லை, அங்கதான் தவறு நடந்திருக்கு. நம்ம தனுஷோட அப்பா செல்வராமன் டைரக்டர் கஸ்தூர்ராஜா, அவங்க அப்பா சொல்லியிருக்காருல்ல, தெளிவா சொல்லிட்டாரு. எங்கிட்ட கேட்கவே இல்லை, தொடர்புலே இல்லை, நயன்தாரா சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு ஓட்டு முளைக்கிட்டாரு. நயன்தாரா தனுஷ் அவங்க கூடிய சண்டை தான் பேசிட்டு இருந்தோம். அந்த விஷயத்துல இப்ப திடீர்னு வந்து இப்படி சொல்றது வந்து இப்ப வெஞ்சன்ஸ்ல சொல்றாங்க அப்படின்னு நயன்தாரா தரப்புல சொல்றாங்க, பழைய வந்து பகையில சொல்றாங்க அப்படின்றலாம் சொல்றாங்களே. அது ஏங்க நரம்புல நான் என்ன வேணா பேசணும். இதே தனுஷ் பத்தி நான் தனுஷ் அவர்களை நீ மன்னிக்க வேண்டுகிறேன் நயன்தாரா சொன்னது ஆதாரம் இருக்கு. ஏன்னா அங்க நான் வந்து 400 கோடி தான் படம் பண்ணேன். எங்க வீட்டுக்காரர் தான் வந்து டைரக்டரு. அவர் டைரக்ட் பண்ண விதம், பாடி லாங்குவேஜ், பேசுனது, அமைதிலாம் என்னை ஈர்த்திருச்சு. இவர் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான்னு தோணுச்சு. நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் தொடர்ந்து லவ் பண்ணோம். இதனால படப்பிடிப்பு தாமதமாச்சு, அதிகமா செலவாச்சு, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னது நயன்தாரா. அதுமாதிரி இன்னொரு சமூகத்தையும் நான் சொல்றேன். அந்த படத்துல 400 கோடி படத்துல விஜய் சேதுபதிக்கு அம்மா நடிச்சது உங்களுக்கு தெரியும், நடிகை ராதிகா சரத்குமார். அந்த டைம்ல இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தது பற்றி அவர் போன்ல கேட்டிருக்காரு, சீனியர் நடிகன்னு. ஏமா இவங்க 2 லவ் பண்றாங்களாமே, சரியா வேலை செய்யாமன்னு கேட்டதுக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன நீங்க தெரியாதுங்கிறீங்க, டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டோஸ் விட்டாருன்னு தனுஷ் சொல்லல, ராதியாவே சொல்லியிருக்காங்க. தனுஷ் எனக்கு டோஸ் விட்டாரு இந்த விஷயத்துல அப்படின்னு. அப்போ எப்படி சார் இது வந்து பணம் செலவாதனால மட்டுமா, இல்ல தனுஷ் வந்து பணம் விஷயம்தான்? பணம் விஷயம் தான். ஏன்னா இப்போ பேசலைங்கிறத கஸ்தூர் ராஜாவே சொல்லியிருக்காரு. அவங்க பேசவே இல்லை 2 வருஷம் வந்து அவங்க சும்மா இழுத்து அடிச்சிடலாம். அதாவது சார் பணம் இல்லை சார், பணம் இல்லை சார்னா பேங்க்ல வாங்கின கடன் இல்லைன்னு சொல்லிடணும்னா
வாய்ப்பு அதனால அதாவது இவங்க வந்து தனுஷ் வந்து அதே சமயத்துல ம், பேச்சுவார்த்தைக்கு தயாராகி பேச்சுவார்த்தை நடந்து சமரசம் செஞ்சிருக்காங்க. வேற பிரச்சனை இல்லை. ம், ம், அதாவது 5 ஸ்டார் கதிரேசன் ம். அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, ம். அவர் டேட்ஸ் கொடுக்கல. ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பாளர், அவரு பணம் கொடுத்துருக்காரு, டேட்ஸ் கொடுக்கல. இவங்க 2 பேருக்கும் டேட்ஸ் கொடுக்கறதுன்னு நடிகர் சங்கத்துல பேசி ம், ஒப்பந்தம் ஆயிடுச்சு. அதுமே நடிகர் சங்கத்துல பேச வேண்டியதானே? ம், ஏன் பேசல? நயன்தாரா பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. ம், ம். ஏன்னா நயன்தாரா ஆல்ரெடி எல்லா தயாரிப்பாளருக்கும் எதிரி. எதனால சார்? ஏன் அவங்க ஒரு படம் நீங்க இப்போ ப்ரமோஷன், இப்போ நீங்க ப்ரமோவுக்கு எடுத்தீங்களா இல்லையா? ம். அதே மாதிரி உங்க ப்ரோக்ராமுக்கு நீங்க ப்ரோக்ராம் ப்ரமோ எடுக்கணும், ட்ரெய்லருக்கு வரணும், ப்ரெஸ் மீட் பண்ணணும், இசை வெளியீட்டில் வரணும். நான் எதுக்கு வர மாட்டேன். எதுக்கு வர மாட்டேன்? எதுக்கு காசு வாங்குற? ம், ஆனா ஓம் படத்துக்கு மட்டும் வரல, ம். இவங்க தயாரிச்ச படத்துக்கு மட்டும் வருவாங்களாம், மற்ற படத்துக்கு வர மாட்டாங்களா? என்னது? அதனால தயாரிப்பாளர் சங்கத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடையாது. ம். சார் உங்களோட வீடியோஸ் முன்னாடி வீடியோஸ் பாத்திருக்கேன் நானு. இப்ப தனுஷ் சார் வந்து இவங்களோட தொடர்பு அதெல்லாம் வந்து நீங்க அப்பட்டமா சொல்லிருக்கீங்க. ஆமா இது தவறு, இது தவறு, இது ஆமா தவறு. ஆமா. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் நயன்தாரா மேல உங்களுக்கு தனிப்பட்ட இது கோபமா இல்ல வந்து இல்ல நயன்தாரா வெளியில இருந்து என்ன கேக்குறாங்கன்னா ம். பயில்வான் ரங்கனா வந்து தனுஷ் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்களே. ஏங்க தனுஷை பத்தி நான் எப்படி பேசியிருக்கேன்? எனக்கு அவருக்கும் உள்ள நட்பு வேற. நான் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு 15 நிமிஷம் கழித்தான் கேள்வி வைப்பேன். ம், கேட்கும்போது அண்ணே வணக்கம்ண்ணே, ம், எங்க உங்க குரலை காணோம் ம், அப்படின்னு தான் சொல்லுவாரு. அவருடன் நான் 2 படம் நடிச்சிருக்கேன். ஆ, அவருடைய முதல் படத்துல நடிச்சிருக்கேன். ம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில நட்பு வேறு, தொழில் வேறு, ம். உண்மை வேறு. Okay. இப்போ நான் தனுஷ் வந்து எல்லா நடிகர்களோடையும் ம். சில டச்சில் இருந்தாரு. ஏன்னா அப்படி ஒரு ஆளு. ம், ஜெயம் ரவி அதிக விவகாரத்துக்கு கூட அவர் காரணமா இருந்திருக்காரு, நான் சொல்லியிருக்கேன். ம், ஆனா நயன்தாரா விஷயத்துல அது இல்லை. ஏன்னா ம். 2 பேருக்கும் லவ் போயிருக்கு. அதுல போய் இவர் வந்து குறுக்க பண்ணாரா? ம், ம். இல்ல நயன்தாராவை கடத்திட்டு போனாரா? அப்படி ஒரு செய்தி வரல. இல்ல இல்ல சார், பழிச்சு ஜெயம் ரவி இவங்க கல்யாணம் முடிச்சவங்க அவங்களுக்குள்ளே குறுக்க போனாருன்னு சொல்றீங்க. அவன் இவங்க லவ் தானே பண்றாங்க, குறுக்கு போயிட்டா என்ன பண்றது? இல்ல என்ன காரணம்னா லவ் பண்ணும். இப்போ லவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ம். மற்ற ஹீரோஸ் உஷாராயிருவாங்க. ஆ. கல்யாணம் ஆயிட்டாலும் ஹீரோஸ் உஷாராயிருவாங்க. ஏன்னா லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க. ம், ம், இப்போ அட்வான்ஸ் கொடுத்த ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மத்த அட்வான்ஸ் கொடுப்பானா? ம். புரியுது. சொன்னா புரிஞ்சுக்க. அப்ப ஜெயம் ரவி சார் உஷாராக விட்டாரோ? இல்ல அது வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. ஆரம்பத்துல தகராறாகி ஃபினிஷ் ஆயிட்டு ம். அப்புறம் சஸ்டெயின். சரி, ஓகே சார். இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப விக்னேஷ் சிவன் சார், நயன்தாரா மேம் அந்த தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் தொலைபேசியில தொடர்பு வந்துச்சா? இப்படி பேசாதீங்க ஏன்னா அப்படின்னு. நான் அவருடைய படத்துல நடிக்கிறேன். சரி சரி சரி, அப்படிங்களா சார்? வாழ்த்துக்கள் சார். ஆமா, அதாவது எல்ஐசி படத்துல நடிக்கிறேன். சரி சரி. நான் சொல்லும் போதே மேனேஜர் சொன்னேன், யோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல, ஆ, ஏன் இன்னி கூப்பிடுற அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுவேன். சரி. எல்லா கம்பெனிலையும் முதல்ல சொல்லிடுவேன், ஆ, நான் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க வந்த பிறகு பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா ஆ. அப்படின்னாலும் இல்லை சார், அவர் டேரக்டர் உங்களை தான் கூப்பிட்டாருன்னு. போனோடனே நான் போனேன் எக்மர் ஆஃபீஸுக்கு. ம். வணக்கண்ணே. ஆ, விக்னேஷ் நான் சிவன் பாரு, சார் ஆமா பாத்தீங்க. விக்னேஷ் சிவனே பேசுறேன். வணக்கண்ணே, ம், நீங்களாவே நடிக்கிறீங்க, யூடியூபரா தான் இதுல வர்றீங்க, ம், அதனால பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னால இருந்தாலும் அது உங்க தொழில், நான் ஏன் தொழில் ம், அப்படின்னு தான் சொன்னாரு. 20 நாள் கால் ஷீட் வாங்கினாரு. ம். 2 நாள் தான் பயன்படுத்தினார். வேற பேசக்கூடாது எதுவும் சொல்லல. இல்ல ஓகே 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 சார். இல்ல அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அதை எடுத்துருங்க, ம், எதுக்கு தேவையில்லாம அப்படின்னாரு. ம், ஆனா நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு போறேன், ம். ஏங்க அதை எடுத்து போட்டுருங்க, ம். பிரைவேட்னு போடுங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். ஏன்னா நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, எனக்கு பணம் கொடுத்துறீங்க, இதெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கு. ம். நான் அதை எப்படி உங்க உரிமை. ஆ, ஆனா நான் சொன்னேன், அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். கொடுத்து சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசினார், சம்பந்தப்பட்டவர் பிரைவேட்ல போட்டாரு. ஓகே ஓகே.